ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது தினையரிசி தக்காளி ரோஸ்ட்டு தான். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து தோசைக்கு உண்டான இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான் காட்டியிருக்கேன். இதில் தினையரிசி, சாமை அரிசி, கருப்பு உளுந்து, இட்லி அரிசி, கம்பு, சோளம், அதோட வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு நாள் முதல் நாள் நைட்டு ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அதை நம்ம அரைச்சிடுறோம். நரன்னு அரைச்சிக்கணும். அதோட உப்பு சேர்த்து கலந்து விட்டிங்கன்னா அதில் வெந்தயம் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு அது புளிச்சிடும் 8 மணி நேரம். இப்போ நைட்டு தான் நான் அதை டிஃபனாக செஞ்சேன். இது எப்படின்னா கொஞ்சம் நல்லா வேகணும். நான் தோசை ஊற்றி காட்டியிருக்கேன். என்னடா தினையரிசி தக்காளி ரோஸ்ட்டு, மற்றதெல்லாம் என்ன தக்காளி ரோஸ்ட் அப்படின்றது இன்க்ரீடியன்ஸ் வந்துட்டு எனக்கு அதில் போட முடியல. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பின்னாடி அது செய்ய காட்டுறேன். அதுக்கு உண்டான சட்னி பாருங்கள் தொட்டுக்கிறதுக்கு. இது வந்து எப்படி செய்யலாங்கிறது நான் பின்னாடி வீடியோவில் நீங்கள் கேட்கலாம். இப்போ அது நம்ம தோசை ஊற்றி நம்ம செஞ்சிட்டோம். நல்லா மொறுமொறுன்னு வந்துடுச்சு. பட் இது என்ன நல்ல மிதமான தீயில் வச்சு பண்ணணும், தீயோடக்கூடாது. இப்போ இதுக்குன்னு தக்காளி சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பாருங்கள். புளி ஊற வச்ச தண்ணி, லெமன் சைஸ் புளி, ஒரு 4 வரமிளகா, வெங்காயம், பூண்டு ஒரு 10 பல், இஞ்சி, தக்காளி, அப்புறம் வெல்லம், கொஞ்சமாக வெல்லம், உப்பு இது சேர்த்து நம்ம அரைச்சிடுறோம். அரைச்சதை தான் நம்ம முன்னாடி காட்டின அந்த பானலியில் சும்மா அது எண்ணெய் ஊற்றி ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் அதை வதக்குறோம், அவ்வளோதான். இப்போ அதுக்கு மேலே தடவுற மசாலாக்கு என்னென்ன போடுறோன்னு பார்த்தீங்கன்னா புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, தேங்காய், பொட்டுக்கடலை இதெல்லாம் போட்டு நம்ம அரைக்கிறோம். இது என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மசாலா பேஸ்ட்டை நம்ம தோசையில் தடவ போகிறோம். இதை ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். இப்போ நம்ம அரைச்சிட்டோம். இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கடுகு தாளிக்கிறோம். பானலில் கடுகு தாளிச்சிட்டு இது தோசைக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்றதுக்காக வேண்டி இந்த டிஷ்ஷு. இப்போ இதை வந்து கடுகு தாளித்ததும் வெங்காயம் போட்டு வதக்கிக்கிறோம். வெங்காயம் வதக்கினதும் தக்காளியும் போட்டுக்கிறோம். இது ரெண்டும் நல்லா வதக்கிட்டு இதோடு நம்ம மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறோம். இப்போ மஞ்சப்பொடி சேர்த்து கலந்து விட்டுட்டு வீட்டில் பொடி பண்ண மிளகாப்பொடி, அதுவும் நான் அதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். தனியா பொடி, உப்பு, தனியா பொடி ஒரு 1.5 டீஸ்பூனு, மிளகாப்பொடி ஒரு டீஸ்பூன் போட்டுட்டு உப்பு போட்டுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் நம்ம அரைச்சோம் இல்லையா அந்த மசாலா இருக்குல்ல, தேங்காய், பொட்டுக்கடலை, இஞ்சி, பூண்டு, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கெட்டியாகவும், கெட்டியாக இருந்தால் தான் தோசை மேலே தடவி அது தோசை ஊற்றிட்டு என்ன பண்ணுறோன்றது நீங்கள் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் இந்த சட்னி. இப்போ நம்ம கடுகு, கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு தாளித்து இதை நம்ம வந்து சும்மா ஒரு 5 நிமிஷம் போட்டு அந்த எண்ணெயில் கொஞ்சம் சூடாகிறதுக்காக, இந்த பச்சை வாசனை போகிறதுக்காக 2லேருந்து ஒரு 5 நிமிஷம் இதை வந்து நம்ம வந்து இதை கொதிக்க விடுறோம், அவ்வளோதான். ஏன்னா அந்த பச்சையாக சாப்பிட்டா எல்லாருக்கும் பிடிக்காதுன்றதுனால இது இந்த மாதிரி எண்ணெயில், நல்லெண்ணெயோ எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தினையரிசி தோசைக்கு நான் எடுத்துருக்கிற அளவு பார்த்திங்கன்னா எல்லாமே 50 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ வாங்க, இப்போ பாருங்கள் தோசை ஊற்றிட்டேன் இல்லையா, தோசை ஊற்றி ஒரு பக்கம் வெந்துடுச்சு. இப்போ நம்ம அந்த அரைச்ச தக்காளி மசாலா இருக்குல்ல, அதை வந்து இந்த தோசையில் தடவுறோம். தடவிட்டு இப்போ இது வந்து கொஞ்ச நேரம் அப்படியே அடுப்பிலேயே வச்சிங்கன்னா மிதமான தையில் வச்சு தான் பண்ணி இப்போ அதை நல்லா மூடிட்டு அப்படியே எடுத்து வச்சிடலாம். இன்னொரு தோசை ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். இது நல்லா அழகாக பரத்தி விட்டுட்டு மீடியம் தீயிலேயே வச்சு இதை தோசை ஊற்றுங்க. எண்ணெயோ நெய்யோ உங்களோட சாய்ஸ், அதை ஊற்றிட்டு இப்போ இது வெந்துருச்சு. இப்போ இது மேலே இந்த தக்காளி மசாலா இருக்கு இல்லையா, அதை வந்து போட்டு இதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு மூடி வச்சு எடுத்தோம்னா சுவையான தினையரிசி தக்காளி ரோஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.